இப்ப திருமதி கனிமொழி இன்னைக்கு பத்திரிகைகளை பார்த்தேன். அவங்க சொல்றாங்க, அதாவது எங்களுடைய தேர்தல் அறிக்கை, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குன்னா உரிமை மீட்பு தேர்தல் அறிக்கையா இருக்கணும். என்ன உரிமை மீட்க போறீங்க? கல்வி பொதுப்பட்டியலில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு போனாங்க. மாநில பட்டியலில் இருந்தது. அந்த மாநில பட்டியலில் இருந்தது 17 வருஷம் நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க. 17 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்து அந்த மாநில பட்டியலுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? அதை கொண்டு வரல. காவிரி நதி நீர்ல நீங்க கிழிச்சிங்க. நீங்க ஒட்டுமொத்தமா உரிமை தார வச்சுட்டீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அம்மாவோ நம்முடைய எடப்பாடி அண்ணன் தானே அந்த உரிமையை மீட்டாராது. சரி, இடஒதுக்கீட்டுல 69% ஒதுக்கீடு, SC ST BC MBC எல்லாத்துக்கும் 50% கூடாதுன்னாங்க. அந்த 50% மேல போக கூடாதுனாங்க. அந்த 50% மேல 69 நம்முடைய உரிமைன்னு சொல்லிட்டு அப்பா சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அட்டவணையை திருத்தி 9 அட்டவணையை திருத்தி சேர்த்து அந்த அளவுக்கு பண்ணாங்க. முல்லை பெரியார்ல அதே போல இப்படி எத்தனையோ கச்சத்தீவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 25 மீனவர்கள் இன்னைக்கு கூட பிடிபட்டு இருக்காங்க. அது குறித்து என்ன இந்த ஆளுங்கட்சி இன்னைக்கு மத்திய அரசு நிர்பந்தம் பண்ணிருக்கு? ஒரு நிர்பந்தம் பண்ணல. ஆனா கச்சத்தீவு மீட்பதுதான் நம்முடைய உரிமை. ஆனா கச்சத்தீவை பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா தாரை வார்த்ததே அவங்கதான். இப்படி மாநிலத்துடைய உரிமையெல்லாம் 10-17 வருஷம் இருந்து மத்தியில் ஆட்சி பொறுப்புல இருந்தவங்க ஏன் அதை செய்யல? இப்ப யாருக்கு அதுல பூ சுத்துற கதை அது? இன்னைக்கு எல்லாம் நம்புவாங்களா? இன்னைக்கு தேர்தல் வந்துட்டா மக்களை ஏமாத்துற ஒரு அறிக்கை தான் அந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை. மோசடியான அறிக்கை. ஏற்கனவே தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் இன்னைக்கு 505 வாக்குறுதி கொடுத்து கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு மக்கள் உணர்ந்திருக்க நிலையில என்னதான் தேர்தல் அறிக்கையில தேனும் அந்த இது சர்க்கரையும் தடவினா கூட மக்கள் இனி ஒருபோதும் திமுக நம்ப மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.